ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். எல்லாருமே அதற்கு ஒரே ஒரு தமிழாக்கம், அதாவது விடு, பெர்மிஷன் கொடுக்கறது, அனுமதிக்கிறது, அந்த ஒரு அர்த்தத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. அதற்கு 2, 3 அர்த்தம் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? கவனிங்க. இந்த பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நாம் எந்தெந்த இடத்துல பேசுகிறோமோ லெட்டை யூஸ் பண்ணி அந்த இடத்துல விடு அப்படிங்கிற அர்த்தத்தையும், வில்லிங்னஸ் இருக்குது பாருங்கள், நம்மளா தானாக முன்வந்து செய்கிறது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த போகட்டும் வரட்டும் அந்த மாதிரி. பட் ஹோலிஸ்டிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெர்மிஷனை கொடுக்கறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள், லெட் ஹிம் கம். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. லெட் ஹீ கம்னு சொல்லுவாங்க. சொல்லவே கூடாது. இந்த லெட்டுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ரொனவுன் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக இருக்கணும். அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னா ஹிம், ஹெர், தெம், அஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் போடணும். சரிங்களா? லெட் ஹிம் கம், அவனை வரவிடு, அவனை வரவிடு. இது ஒரு மீனிங், பெர்மிஷன் கொடுக்குறோம். அவன் வரட்டும், இது கொஞ்சம் அப்படியே பொலைட்டாக சொல்கிற மாதிரி சொல்கிறோம் பாருங்க. அவன் வரட்டும், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். எப்படி? இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே டிரான்ஸ்லேஷன் தான். லெட் தெம் லாஃப், அவங்கள சிரிக்க விடு, அவங்க சிரிக்கட்டும், அவங்கள சிரிக்க விடு, அவங்க சிரிக்கட்டும். லெட்ஸ் ஒர்க் டுகெதர். லெட்ஸ் ஒர்க், லெட்டர்ஸ் அப்படிங்கிறத லெட்ஸ்ன்னு சொல்கிறோம். லெட்ஸ் ஒர்க் டுகெதர், எங்களை ஒன்றாக வேலை செய்ய விடு. நாம் எல்லாருமே ஒரு கேங்கில் இருந்துட்டு நம்ம ஆப்போசிட்டில் ஒருத்தர் பார்த்து சொல்கிறோம், எங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்காக வேலை செய்ய விடுங்க. இது ஒரு டோன். இன்னொரு மீனிங் பாருங்கள், நாம் ஒன்றா வேலை செய்யலாம். நமக்குள்ளே நம்ம பேசிக்கும் பொழுது நம்ம சொல்லுவோம் லெட்ஸ் ஒர்க் டுகெதர், நாம் ஒன்றாக வேலை செய்யலாம். புரியுதுங்களா? ரைட். அவன் கொஞ்ச நேரம் சிந்திக்கட்டும், அவன் கொஞ்ச நேரம் யோசிக்கட்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு காமெண்ட்டில் போட்டுருங்க.